Taste the Daily. மத்திய அரசு வழங்கிய 60 கால்நடை அவசர ஊர்திகள் பழுதாகி 3 மாதங்களாக வீணடிக்கப்பட்டு வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விபத்தில் சிக்கும் கால்நடைகளை அவை இருக்கும் இடத்திற்கே சென்று சிகிச்சையளிக்கும் வகையில் 39 கோடி ரூபாய் செலவில் 249 அவசர ஊர்திகள் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. இவற்றில் 60 வாகனங்கள் கடந்த 3 மாதங்களாக பழுது காரணமாக இயக்கப்படாமல் வீணடிக்கப்பட்டு வருகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதியதில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த 23 வயது பெண் ஸ்னேகா இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பொன்னமராவதி நோக்கி சென்ற அரசு நகர பேருந்து உடையநாதபுரம் விலக்கு பகுதியில் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஸ்னேகா உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கரூர் அருகே கோயில் திருவிழாவில் பட்டியல் இன மக்கள் புறக்கணிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மற்ற பிரிவினர் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சாமி கும்பிட உரிமை உண்டு என தெரிவித்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரங்கேறி வருவதாக பட்டியலின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மாலினி லஞ்சம் வாங்கிக் கொண்டு விசாரணையை முடிக்காமல் இழுத்தடிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார். மன்னிவாக்கம் பகுதியில் வசித்து வரும் பெண் ஒருவர் தனது கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதால் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் இதனால் தனது கணவரிடம் உள்ள தன்னுடைய நகைகளை மீட்டு தருமாறும் கூடுவாஞ்சேரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவரிடம் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் மாலினி புகார் மீது எந்த விசாரணையும் நடத்தாமல் 6 மாத காலமாக அலைக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். வெற்று தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் மாடலின் காவல்துறை செயல்படும் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சிக்கின்றனர். திருநெல்வேலி அருகே அரசு பேருந்தின் மீது மற்றொரு அரசு பேருந்து மோதிய விபத்தில் 12 பேர் படுகாயமடைந்தனர். புளியங்குடியில் இருந்து திருநெல்வேலி நோக்கி வந்த அரசு பேருந்து பெரியார் பேருந்து நிலையம் அருகே பிரேக் பிடிக்காமல் தடுமாறி அங்கு வந்த நகர பேருந்தின் மீது மோதியது. இதில் நகர பேருந்தில் இருந்த 12 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதன் காரணமாக அடிக்கடி பழுது ஏற்பட்டு விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பாவக்கல் தென்பெண்ணையாற்றின் கூட்டாறு பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் இன்று காலை மிதந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்பெண் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர் என தெளிவாக தெரியவில்லை. தற்கொலையா, கொலையா அல்லது விபத்தா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.